பிரைஸ்லாட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலையும் நம்ம சில வசனங்களை பார்ப்போம். உலகத்தின் இச்சை, எத்தனையோ இச்சை இருக்குது இல்லையா? உலகத்தில் நிறைய சொல்லப்போனால் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் வேதத்தின் பிரகாரம் நம்ம பார்க்கணும். 2 பேதுரு 1:4 இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்ப வேண்டும் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி அப்போஸ்தலர் 1:5 திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளாக மாற வேண்டும். நம்ம இச்சை இருந்தால் நம்மளால செய்ய முடியாது, உண்டான கேட்டுக்கு தப்பவும் முடியாது, திவ்ய சுபாவங்களுக்கு பங்கு பெறவும் முடியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? உலகத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடணும். இச்சையானது அப்போஸ்தலர் 1:5 சொல்லப்பட்டபடி இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவமானது பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அதுதான் விஷயம். இப்போ கண்ணினால இச்சை பார்க்குறாங்க. உலகத்தின் இச்சை, கண்ணினால இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் இருக்குது. கண்ணினாலே பார்த்தாலே போதும். ஆண்டவர் செய்தார், நீ விபச்சாரம் செய்தாயிட்டு இருந்தார். அப்படி யாராலும் இருக்க முடியுமா? இருக்க முடியும். ஆனால் அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யாக்கோபு 9:17 பாவமானது பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அதே யாக்கோபு 1:14 சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் சுய இச்சையினால் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவன் நம்மளோட இச்சை தான் நம்மளுக்கு இல்லையா? மற்ற யாரும் நமக்கு இச்சையை கொண்டு வர போகிறது கிடையாது. நம்ம தான் இச்சையினால் சோதிக்கப்படுறோம் இல்லையா? சுய இச்சை, இப்போ என்னது? சுய இச்சை. 1 யோவான் 2:16 ஏனெனில் கண்களை இச்சையும் மாம்சத்தின் இச்சையும், அது மாம்சத்தின் இச்சையும் கண்கள் இச்சையும், அது இல்லாமல் பாலியத்திற்கு விலகி பாலியத்தின் இச்சைன்னு ஒன்று இருக்குது. அப்போது ஆதியாக 3:6 சொல்லப்பட்டிருக்குது. இச்சை அடக்க விருட்சமாக இருந்தது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருந்தது. ஆதியாக 3:6 சொல்லப்பட்டது இச்சிக்கப்படத்தக்க விருட்சம். அந்த விருட்சம் கூட எப்படி இருக்குதா? இச்சிக்கப்படத்தக்கது. அவ்வளோ அழகா அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு ஆசையாக கண்களுக்கு அப்படியே மயக்கிற மாதிரி. அப்போ இச்சிக்கப்படத்தக்க அந்த விருட்சமா பார்த்தீங்களா? அந்த விருட்சம் கூட அப்படி தெரியுது நமக்கு இல்லையா? யாக்கோபு 3:2 சொல்லப்பட்டிருக்குது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, அதுதான் இச்சிக்கப்படத்தக்கது. 2 தீமோத்தேயுல 2:24 நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வாலிபத்திற்குரிய இச்சைகளுக்கு என்ன செய்யணும்? விலகி நம்ம ஓடணுமா, பயப்படணும். யோசிப்பு பாருங்க, அன்னைக்கு விட்டுட்டு ஓடினா பாருங்க துணியை, அவனுடைய இதை விட்டுட்டு சால்வையை விட்டுட்டு ஓடி போயிட்டான் யோசிப்பு. அவன் பாவத்துக்கு பயந்தான், இச்சைக்கு பயந்து ஓடணும். அந்த மாதிரி நமக்கு என்ன செய்யணும்? நமக்கு அதுலேருந்து விடுதலை வேணும். ரத்தத்தினால விடுதலை, வார்த்தையினால் விடுதலை, பசுத்தாவினால் நம்மளுக்கு விடுதலை. இதெல்லாம் தான் நம்மளை விடுதலை பெற முடியும். அந்த இச்சைகளிலிருந்து நமக்கு வந்து ஆகும்னா இது 3 நம்ம கூட இருந்தால் தான் முடியும். இச்சைகளை செய்யணும், வெல்லணும். தேவனுடைய திவ்ய சுபாவத்தினால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம மாறணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லேலியா.